அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு விரிவுரையாக கூறிய ஹதீஸில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு பெரிய அருளை நினைத்து பாருங்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதாஅன், நீங்கள் எதிரிகளாக வாழ்ந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான். எதை கொண்டு அல்லாஹ் ஒன்றிணைத்தான்? பெயர்களை கொண்டல்ல. எதை கொண்டு ஒன்றிணைத்தான்? குர்ஆன் சுன்னா என்ற வழிகாட்டலில் அல்லாஹ் ஒன்றிணைத்தான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒன்றிணைக்கவில்லை, உங்களுடைய நிறங்களை அல்லாஹ் ஒன்றிணைக்கவில்லை, உங்களுடைய ஊர்களை, உங்கள் ஊர்களுடைய பகுதிகளை அல்லாஹ் ஒன்றிணைக்கவில்லை. அல்லாஹ் ஒன்றிணைத்தது, அல்லாஹ் இந்த சமூகத்திடமிருந்து எதிர்பார்ப்பதும் அதுதான், உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் தான் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், இந்த நீங்கள் பிரிவு என்ற காரணத்தால் நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான். கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த வசனங்களை உங்களுக்கு விளக்கிச் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் குர்ஆனிலே கூறுகிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத், தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பிறகும் தங்களுக்குள் பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்திய அந்த மக்களோடு நபியே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் நாளை மறுமையில் மகத்தான வேதனைக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், இவர்கள் தெளிவான இல்மு கிடைத்ததற்கு பிறகும் தங்களிடையே கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்றால் பகியம் பைனகும், அவர்களுக்குள் இருக்கும் பொறாமையின் காரணமாகத்தான், அவர்களுக்குள் இருக்கும் நான் அல்லது நீ என்ற ஒரு பகைமையின் காரணமாகத்தான் தங்களுக்குள் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல எச்சரிக்கைகளை இந்த சமூகம் செவியேற்றாலும், இந்த வசனங்கள் எல்லோராலும் சொல்லப்பட்டாலும் நமக்குள் பிளவுகளையும் பிரிவுகளையும் தான் பெரும்பான்மையாக நாம் பார்க்கிறோம். இங்கே நான் குறிப்பிடுவதெல்லாம் பெயர்கள் அடிப்படையில் இந்த சமூகம் பணி செய்வதே அல்ல. ஒருவர் ஒரு பெயரில் ஒரு ஜமாஅத்தில் பணி செய்கிறார், இன்னொருவர் இன்னொரு பெயரில் ஒரு ஜமாஅத்தில் பணி செய்கிறார். இந்த பெயரை குர்ஆன் சுன்னா ஒருபோதும் கண்டிக்கவில்லை, இது பிளவும் அல்ல. ஆனால் ஒரு பெயரில் பயணிப்பதால் இன்னொரு பெயரில் பயணிப்பவர்களை எதிரிகளாக பார்ப்பது, பகைவர்களாக பார்ப்பது, அவர்களை முஸ்லிம்களா என்ற ஒரு சந்தேகத்தில் பார்ப்பது, அவர்கள் வழிகேடர்கள் என்று விமர்சனம் செய்வது, அவர்களை காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், பிதஅத்வாதிகள், அவர்கள் ஹாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள் என்று வெறுமனையே பட்டங்களை சுமத்துவதை குர்ஆன் சுன்னா ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அப்படி அனுமதிப்பவர்களை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறார்கள். பெயர்கள் அடிப்படையில் பிரிவதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதிக்கிறார்கள். ஆனால் பெயர்களோடு பிரிவதோடு மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் ஒரு சமூகம் பிரிந்து விட்டால் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு தன்னுடைய உதவியை நிறுத்தி விடுகிறான். அன்சாரிகள் முஹாஜிர்கள் பிரிவா இல்லையா? அன்சாரிகளுக்கு ஒரு கொடி, முஹாஜிர்களுக்கு ஒரு கொடி, பிரிவா இல்லையா? அன்சாரிகளில் அவுஸ் கோத்திரத்தார்களுக்கு ஒரு கொடி, ஹஸரத் கோத்திரத்தார்களுக்கு ஒரு கொடி, பிரிவா இல்லையா? இருவர்களுக்கும் வேறு வேறு தலைவர்கள், இருவர்களுக்கும் வேறு வேறு கனிமத்துடைய பங்களிப்புகள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரிவை அங்கீகரித்தாலும் இருவர்களுக்கும் இடையில் மனதளவில் ஒரு பிரிவு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி நீங்கள் அழைக்காதீர்கள், இது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய வார்த்தை, இதை விட்டு விடுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை சமூகத்துடைய பிளவுகளும் பிரிவுகளும் நாளுக்கு நாள்